எதிரணியிலே பேச வந்திருக்கிற எதிரி கட்சியினரே, எங்கள் அணியில் வந்திருக்கிற எங்கள் அணியின் தளபதி தணிகை அவர்களே, அருமை தங்கையே, எதிரே அமர்ந்திருக்கிற மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலைஞர் தொலைக்காட்சியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற தமிழர்களே, தமிழச்சிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். அவர் உங்கள் அணியோட தளபதியா? ஆமாம் நடுவர் அவர்களே. அதான் தனபாலுக்கு பதில் சொல்ல வந்திருக்காரு. அருமையா தளபதியோட கேள்விக்கு தனபால் பதில் சொல்லிட்டாருன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் நம்ம தனபாலை சொன்னேன், நீங்க வேற தனபாலை நினைச்சிடாதீங்க. நடுவர் அவர்களே, நானும் இந்த தனபாலை தான் சொன்னேன். ஆனால் உங்கள் தளபதி தனபாலுக்கும் பதில் சொல்லுவார், ஜெயபாலுக்கும் பதில் சொல்லுவார், கோபாலுக்கும் பதில் சொல்லுவார். நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு. திரைப்படங்களின் வெற்றியை தீர்மானிப்பது அற்புத கற்பனையா, அனுபவ முதிர்ச்சியா? நடுவர் அவர்களே, உலக உயிரினங்களிலேயே வளர்ந்து வந்ததில் மனித குலத்துக்கு ஒரு தனி பெருமை உண்டுன்னா கற்பனை தான். கற்பனை கலையோடு சேர்ந்து வரும்போது அது விலையாகிறது. ஒப்பனை செய்து கொண்ட கலை விற்பனை ஆகிறது என்றால் அது கற்பனையின் அடிப்படையில், அதுதான் திரைப்படம். திரைப்படத்தின் அடிப்படையே, தீர்மானமே கற்பனையில் தான் தொடங்குகிறது. நடுவர் அவர்களே, நீங்கள் நல்லா சொன்னீங்க. பார்க்கிறவர்களுக்கும் எடுக்கிறவர்களுக்கும் கற்பனை இருக்குது. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய நகைச்சுவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சிரிக்கிறாங்க பாருங்கள். ஒரு வேளை இப்படி வச்சுக்கோங்க, நீங்கள் பேச பேச அவங்க சிரிக்கவே இல்லை, உங்கள் நிலைமை என்ன இருக்கும்? சரி, அதை விடுங்க. நீங்கள் ஒன்றுமே பேசலை, அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்க, அப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? முதல்ல சொன்னதாவது பரவாயில்ல, சரி ஏதோ நம்ம மேட்ரு சரியில்லை போல இருக்குன்னு நினச்சிடலாம். ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் ஐம்பது பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இது கொடுமையில் மிகப்பெரிய கொடுமை அதான் தான் இருக்கு. அதனால் கற்பனைங்கிறது மனிதர்களுக்கு வளர்ச்சியின் அடையாளம், அறிவின் அடையாளம். கல்வியே கற்பனையோடு இருக்கணுங்கிறாங்க. கற்பனையோடு இல்லாத கல்வி வெற்றி பெறாது. அதனால தான் அறிவுக்கு அடிப்படையே கற்பனைங்கிறாங்க. நீங்கள் நல்லா சொன்னீங்க, குடும்பத்திலேயே கற்பனை இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நடுவர் அவர்களே. நீங்கள் கோயிலுக்கு போய் ஆண்டவன்கிட்ட ஓம் ஓம்னு சொல்கிறத விட வீட்டுக்கு போய் உங்கள் மனைவி கிட்ட ஆம் ஆம்னு சொல்லி பாருங்கள், குடும்பம் நல்லாயிருக்கும். இது மாதிரி இந்த ரெண்டு பேருக்கு கற்பனை, குழந்தைகளுக்கு கற்பனை. இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி வளர வளர அறிவு வளர வளர அறிவின் முதிர்ச்சி கற்பனையில் வளரும். இந்த கற்பனை தான் உண்மையில் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. அது கலையில் வருகிற போது கற்பனை விற்பனையாவது திரைப்படமாக வெற்றி அடைகிறது. நடுவர் அவர்களே, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட எடுத்த படங்கள்ல இருந்து ஒரு பாத்திரத்தினுடைய பேரை சொன்னா, நடிகர்கள் பேர் இல்லை, பாத்திரத்தினுடைய பேரை சொன்னால இன்றைக்கும் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. சப்பானி, மயிலு மயிலு, பரட்டை. அந்த பரட்டன்னு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த ஸ்ரீதேவிகிட்ட கமல் பேசுவார் பாருங்க, அந்த டயலாக்கு. ஸ்ரீதேவி பரட்டையோட அன்பை டெஸ்ட் பண்ணுவாள். பரட்டை, நான் செத்தா நீ செத்துருவியா? அதுக்கு சப்பானி பதில், மயில நான் செத்தா ஒன்னே யார் பார்த்துக்குவா, அதனால் நான் சாக மாட்டேன் அப்படின்ட்டு அந்த வெத்தலையை போட்டு மெல்லுவார் பாருங்க. அப்படிப்பட்ட நடிகருக்கு தான் இன்னைக்கு செவாலிய விருது கொடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய கௌரவம் இன்னைக்கு ஒரு தமிழ் நடிகருக்கு கிடைச்சிது. கட்டபொம்மனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. வஉசியை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. சரி, சிவபெருமானையாவது பார்த்துருக்கீங்களா? உயிரோட வாழ்ந்த இவங்களே நான் பார்த்ததில்லை. சிவபெருமானை போய் நான் எங்கே மேலோகத்துக்கு போய் தான் பார்க்கணும். ஆனால் எங்கள் ஊர் கவிஞர் தங்கமூர்த்தி சொல்லுவார், உயிர் கொடுத்தது இறைவன் என்கிறார்கள், ஆனால் சிவாஜி கணேசன் இறைவனுக்கே உயிர் கொடுத்தவன். இன்னைக்கு ஏன் சிவாஜி கணேசனுக்கு அடுத்து கமல்னு சொல்கிறோம்னு சொன்னால், அவர் ஒரே ஒரு படம், வசூல் ராஜா MBBSன்னு ஒரு படம். அந்த படத்தில் அவருக்கு சம்மந்தமே இல்லாத டாக்டர் வேஷத்தில் நடிப்பார். ஒரு கோமாவில் இருக்கிற ஒரு நோயாளியை வெளியில் கொண்டு வருவார். அப்போ ஒரு வசனம் சொல்லுவார், நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. என்ன தெரியுமா சொல்லுவார்? அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வருவார். இந்த பாரு, நான் தான் சாமின்னு டாக்டர் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான். சாமி இருக்குன்னு சொல்கிறான் பாரு, அவனை நம்பு. சாமி இல்லைன்னு சொல்கிறான் பாரு, அவனை கூட நம்பு. நான் தான் சாமிங்கிறான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத. என்ன வசனம் நடுகிறவர்களே! நீங்கள் டாக்டருக்கும் லாயருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம்.
டாக்டருக்கும் லாயருக்குமா? டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருப்பார், லாயர் கோர்ட்டில் இருப்பார். இதை தவிர எனக்கு வேறு வித்தியாசம் தெரில. டாக்டர் சரியா இல்லைன்னா கேஸ் முடிஞ்சிடும், லாயர் சரியா இல்லைன்னா கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வித்தியாசம். எங்கே இருந்தியா சிந்திப்பீங்க இப்படிலாம்? இந்த பட்டுக்கோட்டை மாதிரி அதுக்கப்புறம் கண்ணதாசனுடைய உச்சத்தையெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வைரமுத்து வந்தார். இப்போ அண்மையில் காலமான கவிஞர்னா முத்துக்குமார் 2 முறை தேசிய விருது வாங்கினார். எழுதுனது வெறும் 15 ஆண்டுகள் தான். எழுதுனது வெறும் 150 படம் தான், 1500 பாட்டு தான். ஆனால் அவர் எழுதின சில பாடல்களை மறக்கவே முடியல நடுவர் அவர்களே. அதில் அதில் அவர் சொல்கிற வசனம் ஒன்று இருக்குது. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அதில் ஒரு வசனத்தோடு ஆரம்பிப்பார். பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் தெரியும் முத்தம் காமத்தோடு தொடர்பில்லை என்று. நடுவர் அவர்களே, அதில் வர்ற பாட்டு, ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. நல்ல கவனிங்க நடுவர் அவர்களே, இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. குழந்தைகிட்ட தன்னுடைய மகள்கிட்ட பேசுவார். கற்பனை இந்த கவிஞனை சாகாவரம் பெற்றவனாக மாற்றுகிறது இல்லையா நடுவர் அவர்களே? படம் வெற்றி என்பது இந்த கற்பனையிலிருந்து தானே தொடங்குகிறது. நீங்கள் ஆசிரியர் தினத்தன்னைக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இருக்கு. அந்த படம் தான் அப்பா. அது உண்மையிலேயே படம் இல்லை, பாடம். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்குமான பாடம். அதில் ஒரே ஒரு சீன் வரும். பையன் பள்ளிக்கூடத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாங்க, ஒரு தாஜ்மஹால் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இவர் வேலை மணக்கிட்டு பையனோட உட்காந்து அந்த பையனையே செய்ய வச்சு கொண்டு போவார். அந்த ப்ரைவேட் ஸ்கூல் மிஸ்ஸு என்ன பண்ணிடுவாங்கன்னா வெரி புவர் அப்படின்னு போட்டுருவாங்க. கடையில் வாங்கி கொண்டாந்து ஒருத்தன் காமிச்சிருப்பான், அதுக்கு வெரி குட் அப்படின்னு போட்டுருவாங்க. இதுதான் வித்தியாசம். ஒரு தனியார் பள்ளியில் பிள்ளைங்களுடைய கற்பனைக்கு இடம் தர மாட்டார்கள். ஆனால் அரசு பள்ளியாக இருந்தால் அவனுடைய கற்பனைக்கு இடம் தருவார்கள் என்று அப்பா படம் பாடம் நடத்தியதே. நான் முடிவாக சொல்லுகிறேன், NSK என்கிற மாபெரும் கலைஞனை அவனுடைய வெற்றியை பற்றி எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது, அவர் கற்பனையில் தன்னுடைய படைப்புகளை கொண்டு வந்தார், வெற்றி பெற்றார் என்று எம்ஜிஆர் சொன்ன பிறகு நாம் வேறு என்ன சொல்ல இருக்கிறது? என நடுவர் அவர்களே, திரைப்படங்களின் வெற்றியை தீர்மானிப்பது கற்பனையே, அற்புத கற்பனையே என்று நீங்கள் கற்பனையால் உயர்ந்த கலைஞர் என்பதனால் அந்த தீர்ப்பை தரும்படி அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.